ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேன்மன் வியூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ஐ டீம் கப் அடிச்சு ஆல்மோஸ்ட் 4 வருஷம் ஆச்சு. 2020 தான் அவங்க வந்து கடைசியாக கப் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 4 சீசன் வந்து அவங்களுக்கு நல்லா போகலை. ஸோ எம்ஐ மேனேஜ்மெண்ட் திங்க் பண்ணது என்ன அப்படின்னா, கடைசியாக 2020 கப் அடிச்ச ஒரு டீம் மாதிரியான ஒரு பெஸ்ட் டீமை தான் 2025 எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மாஸ்டர் பிளானாக இருந்துச்சு. ஸோ 2020 கப் அடிக்கும் போது அவங்களோட என்னெல்லாம் ப்ளஸ் இருந்துச்சு, இப்போ அதே மாதிரியான ஒரு 11 கொண்டு வரதுக்கு 2025 என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எடுத்திருக்க டீம் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லா டீடைல்டையுமே நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2020 கப் அடிக்கும் போது அவங்க கிட்ட இருந்த ஒரு பெஸ்ட் 11 பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா இருந்தாரு, குயின்டன் டீகாக் இருந்தாரு, சூரியகுமார் யாதவ் இருந்தாரு, இஷான் கிஷன் இருந்தாரு, பொல்லாட் இருந்தாரு, ஹர்திக் பாண்டியா இருந்தாரு, குருணால் பாண்டியா இருந்தாரு, ஜெயந்த் யாதவ் சகர் வந்து சில மேட்ச்ல சேஞ்சஸ் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாதர் குல்டர்னைன் இருந்தாரு, ட்ரெண்ட் போல்ட் இருந்தாரு, பும்ரா இருந்தாங்க. சோ இதுதான் மும்பை இந்தியன்ஸ் கடைசியா கப் அடிக்கும் போது இருந்த ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 11 அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். 2020 கப் அடிக்கும் போது மும்பை கிட்ட இருந்த 11 இருந்த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ஓபனிங்ல லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணாங்க. அந்த 11ல 2 பெஸ்ட் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாங்க, 3 ஆல்ரவுண்டர் இருந்தாங்க. அதுல 2 பேர் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். அது மட்டும் இல்லாம 2 இந்தியன் ஸ்பின்னர் இருந்தாங்க. பிளேயிங் லெவல்ல 2 விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருந்துச்சு. பொல்லாட் மாதிரியான ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபினிஷர் இருந்தாங்க. ஆக மொத்தமா அந்த 11ல 7 பேட்ஸ்மேன் 7 பவுலிங் ஆப்ஷன் மும்பை இந்தியன்ஸ் டீம் வெறித்தனமா இருந்தாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் பிளேயிங் 11 ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு 2025 எடுத்திருக்க எம்ஐ ஸ்குவாட்ல எந்தெந்த பிளேயர்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். 2020 ஓபனிங்ல வந்தது ரோஹித் சர்மா. 2025 அவர் தான் ஓபனிங் வருவாரு. ஆனா அப்போ அவர் எம்ஐ டீமோட கேப்டனா இருந்தாரு. இப்போ எம்ஐ டீமோட கேப்டன் கிடையாது. அது மட்டும் இல்லாம T20 இன்டர்நேஷனல் மேட்ச்ல இருந்தே அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. இப்போ வந்து அவர் T20 வந்து விளையாடுறது கிடையாது. என்னதான் ஐபிஎல் அவர் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நம்ம நம்பினாலுமே அவருடைய கரண்ட் ஃபார்ம் வந்து கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. எப்படி பண்ண போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தபடியா 2020 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாவும் விக்கெட் கீப்பராகவும் கலக்கினது குயின்டன் டீகாக். அவருடைய ரீப்ளேஸ்மெண்டா இப்போ எம்ஐ ஸ்குவாட்ல ஆட் ஆயிருக்கவர் தான் ரியான் ரிங்கில்டன். இவரை கண்டிப்பா குட்டி டீகாக்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா டீகாக் மாதிரியான பேட்டிங் ஸ்டைல தான் அவர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2024 சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக்ல ஹையஸ்டா ரன் ஸ்கோர் பண்ணதும் இவர் தான். அது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா T20 சேலஞ்சில் ஹையஸ்டா 2வது ரன் ஸ்கோர் பண்ணதும் இவர் தான். சோ ஓவரால் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை இவங்க எப்படியோ செலக்ட் பண்ணிட்டாங்க. குயின்டன் டீகாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொண்டு வந்துட்டாங்க. நம்பர் 3ல 2020 வந்தவர் சூரியகுமார் யாதவ். ஆனா இப்போ அவர் நம்பர் 3ல வரமாட்டார். இவர் இந்தியன் டீமோட கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் ரீசெண்டா திலக் வர்மாவை நம்பர் 3ல ப்ரோமோட் பண்ணி அவர் நம்பர் 3ல சூப்பரா விளையாடுறாரு. இத படி பார்க்க போனோம் அப்படின்னா நம்பர் 4ல சூரியகுமார் யாதவ் வருவாரு. நம்பர் 3ல வரப்போது திலக் வர்மா தான். ஆனா 2020 விளையாண்ட இஷான் கிஷன் இல்லாதனால ஒரு இந்தியன் பெஸ்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை இப்போ மும்பை டீம் கண்டிப்பா மிஸ் பண்றாங்க. நம்பர் 5ல ஆல் டைம் பெஸ்ட் ஃபினிஷர் இருந்தது கிரண் பொல்லாட். அவர மாதிரியான ஒரு பெஸ்ட் ஃபினிஷர் இன்னும் மும்பை டீமுக்கு கிடைக்கல அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ரீசெண்ட் சில சீசனுக்கு வந்து டிம் டேவிட் ட்ரை பண்ணாங்க. ஆனா அவர் எதுவுமே யூஸ் ஆகாதனால இப்போ வில் சாக்ஸ் பக்கம் போயிருக்காங்க. வில் சாக்ஸ் வந்து கிரண் பொல்லாட் மாதிரியான ஒரு பெஸ்ட் ஃபினிஷரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் பெஸ்ட் பேட்டிங் தான். ஆனா வந்து அவர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஆனா பொல்லாட் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஃபினிஷர். அது மட்டும் இல்லாம பொல்லாட்னால குரூசியல் டைம்ல விக்கெட் எடுக்க முடியும். அதே மாதிரி வில் சாக்ஸ்னால பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு क्वेश्चन மார்க் தான். எப்படி பார்த்தாலும் இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் கிரண் பொல்லாட்டுக்கு ரீப்ளேஸ் பாத்தீங்கன்னா வில் சாக்ஸ் தான். வேற ஆப்ஷனே கிடையாது. நம்பர் 5ல ஆட போறது வில் சாக்ஸ் தான். நம்பர் 6ல 2020லயும் சரி 2025லயும் சரி வரப்போறது ஹர்திக் பாண்டியா தான். அவர் வந்து அப்ப 2020ல கேப்டன் கிடையாது. இப்ப 2025ல கேப்டனா இருக்கிறாரு. சோ அவரோட பெஸ்ட்டை கண்டிப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் சீசன்ல வந்து அவர் மனதளவுல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. கண்டிப்பா 2025 கப் அடிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் கேப்டன்ஷிப்பா இருக்கட்டும், அவருடைய பிளேயிங்கா இருக்கட்டும் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற அவருடைய கரண்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. சோ அவரால ஃபுல் எஃபர்ட் போட்டு டீமுக்காக 100% ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா நம்பலாம். நம்பர் 7ல அப்ப வந்து குருணால் பாண்டியா. அவரால எகனாமிக்கலா பவுலிங் போட முடியும், சூப்பரா பேட்டிங் பண்ண முடியும். அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது மாதிரி இப்ப ஸ்பின் ஆல்ரவுண்டர் யாராவது எம்ஐ ஸ்குவாட்ல இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ அதனாலே அவர் மாதிரியான ஒரு பிளேயரை செலக்ட் பண்றதுக்காக ஒரு ஃபாரின் பெஸ்ட் ஸ்பின் பவுலரான மிச்சல் ஸ்டாண்டர் பக்கம் தான் போக முடியும். ஏன்னா அவராலே எக்கனாமிக்கலா பவுலிங் போட முடியும். குருணால் பாண்டியாவை விட நல்லாவே பேட்டிங் பண்ண முடியும். சோ 11ஸ்ல அவர் ஆட வைக்கும் போது ஃபாரின் ஸ்லாட் 3 முடிஞ்சிரும். அது மட்டும் தான் பிரச்சனை. நம்பர் 8ல அந்த டைம்ல விளையாண்டது ஜெயந்த் யாதவும் ராகுல் சகர் தான் மாறி மாறி ஆடினாங்க. அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு இப்ப எம்ஐ ஸ்குவாட்ல இருக்கிற ஒரு பெஸ்ட் ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா கரண் சர்மா. சோ அவரை கண்டிப்பா 11ஸ்ல ஆட வைக்கலாம். வேற ஆப்ஷன் கிடையாது. நம்பர் 9ல அப்ப வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரான நாதர் குல்டர்னைன். அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தான் போகலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போக மாட்டாங்க. இப்போ அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு தான் வந்து தீபக் சகரை எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா அவர் ஒரு பெஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் தான். இன்கேஸ் அவருக்கு இன்ஜரி இஷ்யூ ஏதாவது ஆச்சு அப்படின்னா அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி எம்ஐ ஸ்குவாட்ல வேற பிளேயர் கிடையாது. கடைசி சான்ஸா நம்ம அர்ஜுன் டெண்டுல்கர் கிட்ட தான் போய் ஆகணும். அதுக்கப்புறம் 2020ல இருந்த 10வது 11வது பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ரா. அவங்க 2 பேர் தான் இப்ப 2025லயும் ஆட போறாங்க. சோ ஓவராலா பார்க்க போனோம் அப்படின்னா ஓபனிங் ஸ்பெல் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ரா வரும்போது ரொம்பவே தாறுமாறா இருக்கும் அப்படின்றத
அப்படின்றத மறுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் 2025ல இம்பாக்ட் பிளேயருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா பெஸ்ட் பிளேயரா இருக்கிறது பாத்தீங்கன்னா ராமன்தீர் இருப்பாரு. செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஹசாஃபர் இருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயருக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2025ல எம்ஐ டீமுக்காக ஆட போற போர்ட்டபிள் பிளேயிங் லெவன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா இருக்காரு, ரிகில்டன் இருக்காரு, திலக் வர்மா இருக்காரு, சூரியகுமார் யாதவ் இருக்காரு, பில் ஜாக்ஸ் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு, ஸ்டான்னர் இருக்காரு, ஹரன் சர்மா இருக்காரு, தீபக் சகார் இருக்காரு, ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு, பும்ரா இருக்காரு. இந்த பிளேயிங் லெவல்ல இருக்கிற பெஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்ல லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கு, 3 ஆல்ரவுண்டர் இருக்காங்க, 7 பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு, 7 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஆனா இதுல இருக்கிற சின்ன நெகட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா இதுல பிளேயிங் லெவல்ல ஆட போற ஏதாவது ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அவரை அவங்கள மாதிரியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு எம்ஐ ஸ்குவாட்ல பேலன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஓவராலா இந்த வீடியோல 2020ல கடைசியா எம்ஐ அடிக்கும் போது அந்த டீம்ல இருந்த பிளேயிங் லெவன்ஸுக்கும் 2025ல போர்ட்டபிள் பிளேயிங் லெவன்ஸுக்கும் இருக்கிற கம்பேரிசனை தான் டோட்டலா கிளியரா பார்த்தோம். ஸோ எனக்கு தோணுதை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு இல்ல பிளேயிங் லெவல்ல இந்த பிளேயருக்கு பதிலாக இந்த பிளேயரை இன்க்ளூட் பண்ணலாம், பேக்கப் பிளேயர்ஸ் இவங்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் வந்து ரெகுலரா வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.